பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பழங்குடி கவுன்சில் சார்பாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதிலே முதல் முறையாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய 20 வகையான பழங்குடி அமைப்புகளை ஒருங்கிணைத்து நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றோம். தமிழ்நாட்டிலே 37 வகையான பழங்குடியினர் இருக்கின்றார்கள் என்று அரசிதழில் சொல்லி வந்தாலும் கூட 17 வகையான சமுதாயத்தினர் அழிந்துவிட்டனர். அது என்பதை எங்களுக்கெல்லாம் தெரிகின்றது. ஆனால் அரசு அதை ஏஎஸ்ஐ ஆந்த்ரோபாலஜி சர்வே இந்தியாவுடன் இணைந்து அதை உறுதிப்படுத்தும் போது அது எல்லாத்துக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 20 வகை பழங்குடியினர் அல்லாதவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த கம்யூனிட்டி இருக்கிறது என்று சொல்லி போலியாக நிறைய சான்றிதழ்களை பெற்று அரசியலே சுமார் 1 லட்சம் பேர் பணியில் இருக்கின்றார்கள். இதனாலே உண்மையான பழங்குடியினருக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே மைசூரில் உள்ள ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே இந்தியாவுடன் தொடர்பு கொண்டு உண்மையான பழங்குடியினர் யார் என்பதை அரசு சரிபார்த்து வெளியிட வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற 15 லட்சம் பெயர்கள் உள்ளனரா என்பதை அரசு உறுதிப்படுத்தி அரசிதழில் வெளியிட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பழங்குடி மக்கள் தொகை நாம் சொல்வது அதை சரியாக நிறுவனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பழங்குடி ஏற்கனவே நமக்கு 3 எம்எல்ஏக்கள் பழங்குடியிலே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் மறுசீரமைப்பின் போது நம்முடைய 3 தொகுதிகளை 2 தொகுதிகளாக மாற்றி அது எங்களுக்கு குறைவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே இதையும் மீண்டும் ஒரு முறை அரசு, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எந்த ஆட்சி வந்தாலும் அதை மீண்டும் வரையறை செய்து 3 எம்எல்ஏக்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை உங்கள் வாயிலாக அதை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பழங்குடி கிராமங்களை உள்ளடக்கிய தனி சிறிய ஊராட்சிகள் உருவாக்கி அரசியல் அதிகார பகிர்வு கிடைத்திட உதவ வேண்டும். மேலும் ஊராட்சி அளவில் சர்வே மேற்கொண்டு சாலைகள் பாலங்கள் அமைத்து இந்தியாவிலே எந்த இடத்துக்கும் எப்பொழுது வேண்டாம் செல்லலாம் என்ற அரசியல் சாசன உறுதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். அதே போல ஒடிசா மாநிலத்திலே இந்த வன உரிமை சட்டம் வந்ததற்கு பிறகு அந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மலை கிராமங்களை ஒருங்கிணைத்து மலை கவுன்சில்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அந்த மலை கவுன்சில்களை இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளிலும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எஸ்டி போலி இன சான்றிதழ்களை பெற்று பணியில் சேர்ந்தவர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 10,000 கணக்கான ஹைகோர்ட்டிலும் கூட நிலுவையில் கேசுகள் இருக்கின்றன. இதை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலி சான்றிதழ் வழங்கிய அரசு அதிகாரிகளையும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு 1% என்று இருப்பதை 5% மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு கல்லூரியில் 100 பேர் 25 பேர் எடுத்தாங்கன்னா பழங்குடிக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. 50 பேர் எடுத்தால் தான் 0.5%, 50க்கு மேலே எடுத்தால் தான் 1%. அதனால் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 10,000க்கு மேலே பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். வெளியில் சொன்னால் எஸ்டிக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும் பிரச்சனைன்னு சொல்கிறார்கள். ஆனால் 1% என்பது அவர்கள் பாதிக்கப்பட்டு 10,000க்கு மேலான பழங்குடிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதனால் அந்த வேலைவாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் வரை அவர்களுக்கு மாத உதவித்தொகையாக 10,000 வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிட்டேன் 5%. பழங்குடியினருக்கு மேல் படிப்பு வரை, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எம்பிபிஎஸ், பிஇ எது இருந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதான் 1%ங்கிறது 5% மாற்றணும்னு சொல்கிறோம். அந்த தொகையும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கான செயலாளர் நியமித்து தனித்துறையாக அதை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு 50 லட்சம் பேருக்கு செய்கிறது அது பிளைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்டிங்கிறவங்க எல்லாம் மலைப்பகுதியில் வாழ்கிறாங்க. 50 லட்சம் பேருக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் செய்கிறதும் 15 லட்சம் பேருக்கு செயல்படுத்துறதும் 2 ஈக்குவலான வெயிட்டேஜ். அதனால் அந்த செயலாளர் தனியாக நியமித்து துறையை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா பழங்குடியினருக்கான டிபார்ட்மெண்ட் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. செயலாளர் தலைமையில் தனியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
அதே போல் பழங்குடியினருக்கு வந்து நம்முடைய உப்பிலியாபுரம் சரோஜா அவர்கள் மட்டும்தான் முதல் இந்த அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பழங்குடியினருக்கான ஒரு அமைச்சரை எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் ஒரு அமைச்சரை பதவி ஏற்குவதற்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து கண்டக்டர், டிரைவர் அல்லது இபி, சுகாதாரத்துறை, அரசு துறையில் வந்து 2000 வேகன்சிகள் 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமலே இருக்கிறது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த 2000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு என்று 200 கோடியிலிருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு வந்து எங்கே போய் அவர்களை ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரியல. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 200 கோடியோ 300 கோடியோ 500 கோடியோ ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துகிறத ஒரு குடும்பத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் 1 லட்சம் குடும்பம் இருக்குன்னா 1 லட்சம் குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதை சம்பளமாக கொடுத்துட்டுன்னா அவங்க வந்து ஒரு 1 லட்சம் குடும்பம் வந்து பயனடைஞ்சிடும். இந்த 200 கோடி வந்து கான்ட்ராக்டருக்கு போகுது, வழியில் போகுது, ரோட்டில் போகுது, கடைசியில் போய் சேரும்போது அது 20-30% கூட அந்த மக்களுக்கு போய் சேருவதில்லை. அதனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு 1 லட்சம் குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது அனைத்து குடும்பங்களும் பயன்படும். அதனால் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வீடுகளுக்கு ஒதுக்கப்படுற தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வருஷத்தோறும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் அது பெட்டி போல தான் கட்டுறாங்க. ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கின்ற பொழுது அந்த சுவரை அவங்க எழுப்பி கொண்டு உள்ள எப்படி வேணாலும் தடுப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிகமான சதுரடியை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டு வரோம். கலாச்சார முறைப்படி அவங்களுக்கு அவர்கள் வீடை அவர்கள் எப்படி கட்டணுமோ அது கட்டிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதையும் அது வந்து பார்த்து அந்த வீடுகளை கட்டுகின்ற பொழுது கலாச்சாரத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய பண்பாட்டுக்கு உட்பட்ட வீடுகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல புலிகள் காப்பகத்தில் பகுதியில் மக்களுக்கு உடனடியாக சாலைகள், மின்சார வசதி ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த புலிகள் காப்பகம் வர்றதுனால மக்களுக்கு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புலிகளை எங்களை சொல்லி ஆரம்பிச்சாங்க. இடிசி வரும், உங்களுக்கு வருமானம் வரும்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புலிகள் காப்பகமே எங்களுக்கு ஒரு எதிரான இதாக போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கே சாலை வசதிக்கு உடனே ஒத்துக்கொள்றதில்லை, மின்சார வசதிக்கு கொடுக்காம பார்த்தீங்கன்னா 2003 ஒரு அப்ளிகேஷன் போட்ட வால்பாறை ஆனமலை பகுதியில் 20 வருஷம் ஆகிட்டு கூட ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஆனால் அது பக்கத்தில் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இடையூறாக இருக்கின்றார்கள். எனவே சட்டங்கள் வந்தும் வனத்துறை சட்டம் 2006 FRA வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பழங்குடி மக்களுக்கு 3-2A டெவலப்மெண்ட் கொடுக்கலான் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தாமல் தாமதப்படுத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அரசு வந்து வருகின்ற காலத்தில் இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுல 4 பழங்குடியினரை வந்து புலி அடித்து சாப்பிட்டுருச்சு, மேனேட்டரா மாறிடுச்சு. ஆனால் இன்னமும் அந்த புலிகளை பிடித்து மக்களுடைய பீதியை போக்கவில்லை. அதே போல 3000 அடி கீழே இருந்துட்டு இருந்த யானைகள் வந்து இப்போ 6000 அடிக்கு மேலே வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 15-25 கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை அழித்து அவர்களுடைய பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தி ஒரு கடந்த 6-8 மாதத்தில் ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நஷ்ட ஈடை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டு கூட அது இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதே போல 4 பேர் புலியடித்த நபர்களுக்கு எதற்கோ நம்ம வந்து ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த புலி அடித்த குடும்பங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 2வது வந்து மற்ற இடங்களில் கொடுக்கறது வந்து வெளி இடத்துல புலி அடித்து அது வருது. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் வந்து மக்களுடைய நிலத்தில் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல வளர்க்கப்பட்ட மரங்களை வெட்டி அரசு விற்கிறது. அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அவங்களுக்கு நஷ்டஈடு வந்து 10 லட்சம் என்பதை 1 கோடியாக உயர்த்த வேண்டும் என்று கேட்குறோம். ஏன்னா அவங்க 10 லட்சம் கொடுத்து என்ன இருக்குது, 2 குழந்தை இருக்கிற இடத்துல ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை அந்த மலை கிராமங்களில். அதனால் அதை உயர்த்தி பழங்குடி மக்கள் யார் இறந்தாலும் சரி 1 கோடி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல புலியால் தாக்கப்பட்டு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து நஷ்டஈடு உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை அரசு வந்து பார்க்கணும். அப்புறம் 2வது வந்து இந்த வன உரிமை சட்டம் 2006 வந்ததுக்கு அப்புறம் இன்னும் முழுமையாக நடத்தப்படாமல் இருக்கிறது. இதுல ஒரு இது என்ன கேட்கிறோம்னு சொன்னா, நம்முடைய வன சட்டப்படி முதல்ல வந்த உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த வனத்தை வெட்டுவதற்கு, மரங்களை வெட்டுவதற்காக கிராமங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை வன செட்டில்மெண்ட் கிராமம் என்று சொல்கின்றோம்.
அந்த வன செட்டில்மெண்ட் கிராமங்களை உடனடியாக அவர்களுக்கு தேவையான அளவிலே அதை வருவாய் கிராமமாக மாற்றி அவருக்கு வேண்டிய இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இதுவரை நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தவில்லை. எனவே அதனால் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. 1.5 சென்ட் இடம், 2 சென்ட் இடம், 1/2 சென்ட் இடம்னு வீட்டுமனை கொடுப்பதற்காக அரசு முயற்சி செய்கிறது. அதை விடுத்து டோட்டல் கிராமமும் அப்படியே வருவாய் கிராமமாக மாற்றி அதற்கு வேண்டிய கோயிலிடம், நீருக்கான இடம், வாழ்வாதாரத்துக்கான இடம் என்றை ஒதுக்கி அந்த கிராமமாக மாற்றி உடனடியாக அந்த வன உரிமை சட்டப்படி மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல காவல்துறையில் நம்மளுக்கு ஹோம் கார்டுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அது சாலை போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த தமிழ்நாடு பழங்குடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்ல எல்லாம் ஒரே ரோட்ல 2 செக் போஸ்ட் வைக்கிறாங்க வனத்துறை. அதே டிபார்ட்மெண்ட் தான் ஒரே ரோட்ல 2 பக்கம், இந்த பக்கம் டிஎஃப் அந்த பக்கம் டிஎஃப் 2 வைக்கிறாங்க. அது தேவையாக 6 பேர் 7 பேர் வேஸ்டா இருக்கிறாங்க. புலி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நாற்று நடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால இவர்களை எல்லாம் வனம் வளர்ப்பதற்கும் இதுக்கெல்லாம் சென்று பழங்குடி மக்களை உள்ளடக்கிய பழங்குடி மக்களுக்கு ஹோம்கார்டு என்பது போல பசுமைப்படை என்று ஒரு படையை அமைத்து அவர்களை இந்த கிராமங்கள் சாலை போக்குவரத்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு, காட்டு மரங்கள் திருட்டு போகாமல் இருப்பதற்கு, மரங்கள் போகாமல் இருப்பதற்கு இந்த படையை அமைத்து அதை அந்த வன சட்டப்படி கன்சர்வேஷன் லைஸ் வித் தி ட்ரைபிள்ஸ் சொல்லியிருக்கு. கன்சர்வேஷன் அவங்க தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த பசுப்படை அமைத்து வில்லேஜ் ஃபாரஸ்ட் கவுன்சில் மூலம் இதையெல்லாம் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இதை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் நம்முடைய ஏகலைவ ஸ்கூல்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிதியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இது மாதிரி 8 பழங்குடிக்கான அந்த கவுன்சில் இருக்கு. அது சிஎஸ் நம்ம சென்ட்ரல் சிலபஸாக இருந்தால் 1 லட்சம், ஸ்டேட் சிலபஸாக இருந்தால் 50,000 கொடுக்குறான்னு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒரு சொசைட்டி மூலமாக நடக்கிறதுனால அந்த ஆசிரியர்களுக்கு எந்த விதமான நிரந்தர பணி இல்லாதனால யாரும் அது செயல்படுத்துறதுக்கு தொடர்ந்து பணிபுரிவதில் போயிடுறாங்க. அதை அவர்கள் நிரந்தரப்படுத்தி அந்த ஸ்கூலுடைய ஹாஸ்டல் மற்றங்களை குவாலிட்டியாக மாற்றி அந்த பள்ளியை உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமான பள்ளிகளை தமிழ்நாடு கிராமங்களில் பழங்குடி கிராமங்களில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட பழங்குடியினர் அதிகமாக வாழும் ஊராட்சிகளில் ஒரு உயர்நிலை பள்ளி அமைக்கணும். நிறைய பேர் உயர்நிலை பள்ளி இல்லாதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர்கள் 8வது 6வதுலயே டிராப் அவுட் ஆகி அடுத்த ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ்ஸை பிடிச்சி போறதுக்கு அந்த ஃபேமிலியை அனுப்பாமல் நிறுத்திடுறாங்க. நீ படிச்சு என்ன பண்றேன்றாங்க. அதனால அதே ஊர்ல ஒரு ஊராட்சி, பழங்குடியினர் ஊராட்சி இருக்கிற பகுதியில் உயர்நிலை பள்ளியாக 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் அந்த பள்ளிகளை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி ஏற்படும். எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னா பழங்குடியினருக்கு ஒரு ராஜ்யசபை இடம் ஒதுக்க வேண்டும். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களதுல இந்த பழங்குடியினர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குரல் கொடுப்பதற்காக. அதாவது மற்ற கட்சிகள் எங்களுக்காக குரல் கொடுத்தாலும் இவர்களுடைய குரல் என்னன்னு பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு வருகின்ற ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி கட்சி வந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருகின்ற வண்ணம் இந்த பழங்குடியினரை பொது இடத்துல கூட நிற்க வச்சு இந்த கட்சிகள் அழகு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் இந்த கட்சிகள் பழங்குடியினருக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வகையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மலை பகுதியிலும் ஒரு அரசு கல்லூரி அமைக்க வேண்டும். நிறைய இதில் இல்லை, எல்லாரும் பிளைன்ஸ்க்கு பிரைவேட் காலேஜில் பணம் கட்டி பாதியில் விட்டுட்டு படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அதனால அனைத்து மலைப்பகுதிகளிலும் ஒரு அரசு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஊட்டியில் டிஆர்சி என்பதற்கு ஒரு 15 ஏக்கரா கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஆர்சிங்கிறது ஓரளவுக்கு தான் செயல்பட்டு வருகின்றது. அந்த டிஆர்சி உள்ள இடத்துல ஒரு பல்கலைக்கழகம், பழங்குடியினருக்கான ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த பல்கலைக்கழகம் அமைக்கும் பட்சத்தில் பழங்குடியினருக்கான படிப்பு மற்றும் மேல் படிப்பெல்லாம் சிறப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இதை வச்சிருக்கிறோம். அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் பல, அப்புறம் அந்த காளிமலை, நம்முடைய கடம்பூர் பகுதியில் மலையாளி பேருங்கள் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க.
அவர்கள் சேலம் மற்ற மாவட்டங்கள் பிரிக்கின்ற பொழுது அவர்கள் விடுபட்டு அவர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காம போயிடுச்சு. அதனால மத்திய அரசும் மாநில அரசும் இதை என்ன என்று பார்த்து அரசிதழில் வெளியிட்டு அவர்களுக்கு சாதி சான்று கிடைப்பதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய தாட்கோ தொழில் மையத்தின் மூலமாக வந்து பழங்குடியினருக்கு அதிக அளவிலே லோன் வசதி மற்றதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் அதை வந்து ஒரு தனி சிறப்பு திட்டமாக அமைத்து அதை வந்து செயல்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய தாயகம் திரும்பியோருக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு திரும்பி வந்தவர்களுக்காக ரெப்கோ பேங்க் என்று ஒன்று அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதுபோல இந்த பழங்குடியினருக்குமான ஒரு வங்கி தனியாக அமைக்கணும். ஏன்னா பழங்குடியினர் கட்டுவாங்களா இல்லையாங்கிற ஒரு இதை ஏற்படுத்தி மற்ற வங்கிகள் எல்லாம் அவர்களுக்கு கடனை மறுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு என்று ஒரு நாங்கள் தாட்கோவையவே ஒரு வங்கியா மாற்றணும்னு சொல்லி ரொம்ப நாள கோரிக்கை பண்ணோம், அது நடக்கல. அதனால வந்து டிக்கு இவங்க லோன் எல்லாம் வந்து கொடுப்பதற்கு வசதியாகவும் மக்கள் பயன்பெறுவதற்கு வசதியாகவும் ஒரு தனி வங்கி ஒன்று பழங்குடியினருக்காக ஏற்படுத்த வேண்டும் மலைப்பகுதிகளில் எல்லா பகுதியிலும் சொல்லி இதை கேட்டுக்கொள்கிறோம். பழங்குடியினர் நிலங்களை வேறு சமுதாயத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதை மற்றவர்கள் வாங்கக்கூடாது என்று 1540 1979 ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க. அதை வந்து அமுல்படுத்தி உறுதி செய்ய வேண்டும். விற்கக்கூடாது, அவங்க வித்தாலும் வாங்கக்கூடாதுங்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். உலக பழங்குடியினர் தின விழா இந்த ஆகஸ்ட்ல 9ஆம் தேதி பிரிஷா முண்டா நேஷனல் டே இதெல்லாம் கொண்டாடுறோம். அந்த தினங்களை வந்து ஏதோ ஒரு இதுக்காக கொண்டாடாமல் நம்முடைய பழங்குடி சபைகளை இணைத்து அவர்களுடன் திட்டமிட்டு அது ஒரு நல்ல பழங்குடியினர் தினமாக தமிழ்நாட்டிலே கொண்டாடுவதற்கு சிறப்பு திட்டமாக ஆலோசித்து எங்களுடைய பழங்குடி சபைகளை ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும் என்று இதில் கேட்டுக்கொள்கிறோம். பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையை மீண்டும் அமைத்து இந்த மக்கள் பயன்பெறும் வண்ணம் ஆவணம் செய்ய வேண்டும். அரசு ஆணை செய்ய வேண்டும் சொல்கிறோம். நிறைய நிலங்கள்லாம் அபகரிப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நிறைய இடங்கள்ல. அதே போல மாநில சாதி சான்றிதழ் கூர்நோக்கு குழுன்னு ஒன்று செயல்பட்டு வருகிறது. நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன்ஸ்ல மாநில கூர்நோக்கு குழு இருக்கிறது. அந்த கூர்நோக்கு குழுல ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கிறவர், மானுடவியலா இருக்கிறவர் 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டே இருக்கிறாங்க. அதுல நிறைய ஊழல் ஏற்படுகிறது. அந்த மத்திய அந்த நிறைய பேர் சர்டிஃபிகேட் வந்து போலியா வாங்கியிருக்கிறவங்க வருஷம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரிட்டையர்டு வரைக்கும் அப்படியே அதை மேனேஜ் பண்ணி அந்த விசாரணைக்கே வராமலேயே தப்பிச்சுட்டு போயிடுறாங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதனால வந்து இந்த கூர்நோக்கு குழுவில் இருக்கிறவங்க 6 மாசத்துக்குள்ள அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி ஆமா அல்லது இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லி இருக்கிறது. இப்போ ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல அரசியல் நம்முடைய தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி 60 கிராமங்களில் அறிவிச்சு அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே சுப்ரீம் கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சான்றை கேன்சல் பண்ணல. 1979 80 வந்து ஒரு ஜியோ கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லி சில கம்யூனிட்டியை வந்து நீங்க அவங்களுக்கு எஸ்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா மத்திய அரசு வந்து என்ன சொல்லிச்சு, அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது கிடையாது, அது வந்து மாநில அரசு செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த ஜியோவை கேன்சல் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு 2000 சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த 2000 சர்டிபிகேட்டை வச்சு இன்னைக்கு ஒரு 40-50 சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இதை காமிச்சு கோர்ட்ல என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா கொடுத்துருக்கு இது கொடுத்துருக்கு கொடுங்கிறாங்க. போலியோ கொடுத்திருந்தாலும் திருப்பி போலியோவே கொடுங்கிறாங்க. அது தப்புங்கிறதுனால அந்த அப்பொழுது வழங்கப்பட்ட சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ண வேண்டும் சொல்றோம். இதனால தேர்தல் புறக்கணிப்புன்னு அவங்கள அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இதை வந்து அரசு உடனடியாக பார்த்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பழங்குடியின இளைஞர்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுடைய குவாலிட்டி அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை பண்ணும்போது நல்ல ஈக்குவலா நல்லா இருக்கிறாங்க சொல்றாங்க. அதனால அவர்களுக்காக ஒரு சிறப்பு திட்டத்தை வகுத்து அவர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்த மாதிரி அமைத்து அவர்களுக்கு வசதி எடுத்து கொடுத்தா நம்மளுடைய தமிழ்நாட்டு பெருமையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். துனிஷியா இந்த போன்ற நாட்டுகளுக்கு போயிருக்காங்க. சந்தோஷ் டிராபில் விளையாடி அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால பண்ண சொல்றோம். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மாடர்னாக வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அது வந்து கலெக்டர் தலைவராகவும் வைஸ் சேர்மன் வந்து நம்மளுடைய ட்ரைபலும் செக்ரட்டரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆதரவு வெல்ஃபேர் ஆஃபீஸரும் இருக்கிறாங்க. அது போல அனைத்து மாவட்டங்களையும் அணைக்கி அவருடைய குறைகளை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடி அதை வந்து தீர்க்கப்பட வேண்டும் என்று இதில் கேட்டுக்கொள்கிறோம்.